பாடம் 3 உடைத்தல். பர்மிங்காம் மீது அந்தி குடியேறியதால் நோவா வீட்டிற்கு வந்தார். அவரது தாயின் சமையலின் ஆறுதலான நறுமணம் அவர் உள்ளே நுழைந்தபோது காற்றை நிரப்பியது. அவர்களின் அடக்கமான வீட்டின் பழக்கமான அணிந்த கவர்ச்சியால் வரவேற்கப்பட்டது. அவர் உரையாடலின் ஒலிகளை சாப்பாட்டு அறைக்கு பின்பற்றினார். அங்கு அவரது குடும்பத்தினர் சிறிய மேசையைச் சுற்றி கூடினர். கரோலின் இரவு உணவு பரிமாறுவதில் மும்முரமாக இருந்தார். புதிய ரொட்டியுடன் ஒரு இதயமுள்ள குண்டு. டேவிட், அவரது தந்தை, மேஜையில் உட்கார்ந்து முற்றிலும் தீர்ந்துவிட்டார். அவரது முகத்தில் உள்ள கோடுகள் வழக்கத்தை விட ஆழமாக இருந்தன. மேலும் அவரது தோரணை சரிந்தது. அவர் வேலையில் தாங்கிய கடுமையான நேரங்களுக்கு ஒரு சான்று. மாலை. நோவா. டேவிட் வரவேற்றார். அவரது குரல் சோர்விலிருந்து கடினமான ஆனால் அரவணைப்புடன் இருந்தது. ஹாய் அப்பா, நோவா பதிலளித்தார். நிவாரணம் மற்றும் அக்கறையின் கலவையுடன் தனது இருக்கையை எடுத்துக்கொண்டார். இன்று வேலை எப்படி இருந்தது? டேவிட் பெரிதும் பெருமூச்சு விட்டான். அவன் தோள்கள் மேலும் தொட்டன. நீண்ட நாள். நிரப்ப எங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் இருந்தன. நான் வீட்டில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம் அப்பா, நான் உன்னை தவறவிட்டேன். முட்டாள்தனமான ஆர்டர்கள் விலகிச் செல்ல வேண்டும், எமிலி கூறினார். அவள் அழகாக துடித்தாள். அவளுடைய எதிர்வினையை பார்த்து எல்லோரும் சிறிது நேரத்தில் சிரித்தனர். கரோலின் நோவாவுக்கு முன்னால் குண்டு ஒரு நீராவி கிண்ணத்தை வைத்து அவனருகில் அமர்ந்தான். அன்பே, உங்கள் நாள் எப்படி இருந்தது? அவள் கேட்டாள். அவள் தனக்கு சேவை செய்தபோது கண்கள் தாய் அக்கறை நிறைந்தன. நோவா தனது ஆர்வத்தை மீறி தனது தொனியை ஒளிரச் செய்ய முயன்றார். பரவாயில்லை. லயலாவும் நானும் இன்று அதிகாரப்பூர்வமாக பிரிந்தோம். எங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது சிறந்தது என்று நாங்கள் முடிவு செய்தோம். விஷயங்கள் சற்று பரபரப்பாக இருந்தன. அது சரியான முடிவு என்று நாங்கள் உணர்ந்தோம். முறிவு பற்றிய குறிப்பு வளிமண்டலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தது. டேவிட் மற்றும் கரோலின் சம்பந்தப்பட்ட பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அதைக் கேட்டு நான் வருந்துகிறேன், கரோலின் மெதுவாக கூறினார். ஆனால் இது உங்கள் ஆய்வுகளில் கவனம் செலுத்த உதவினால் அது சிறந்தது. அவரது முகம் கவலையுடன் பதிக்கப்பட்டிருந்தாலும் டேவிட் தலையசைத்தார். சில நேரங்களில் இந்த விஷயங்கள் அவசியம். இப்போது உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள், மற்ற அனைத்தும் இடம்பெறும். யா நோவா, இந்த லைலா பெண்ணை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆரம்பத்தில் இருந்தே நான் அவளை ஒருபோதும் விரும்பவில்லை. அவள் எப்போதும் எனக்கு ஒரு பூச்சி போல் தோன்றினாள், எமிலி கூறினார். அவள் நோவாவின் காதுகளில் கிசுகிசுப்பதைப் போல நடித்தாள். மேஜையில் இருந்த அனைவரும் அவளைக் கேட்டாலும். எமிலி, அது நன்றாக இல்லை. இப்போது உங்கள் சகோதரரிடம் மன்னிக்கவும், கரோலின் கனமான தொனியுடன் கூறினார். பரவாயில்லை அம்மா, அவளை விட்டுவிடுங்கள். ஹஹாஹா, எமிலியின் தலைமுடியை சிதைத்த போது நோவா கூறினார். எமிலி தனது அம்மாவை பார்த்தாள். ஹும்ஃப். உரையாடல் அவர்கள் சாப்பிட்ட போது இலகுவான தலைப்புகளில் தொடர்ந்தது. ஆனால் நோவாவின் எண்ணங்கள் மாலை நிகழ்வுகள் மற்றும் அவரது தந்தையின் சோர்வுற்ற நிலை ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்டன. அவரது அப்பாவின் பார்வை அவரது நீண்ட நேரத்தின் எடையின் கீழ் போராடி உடல் நலக்குறைவால் நோவாவின் தீர்மானத்தை ஆழப்படுத்தியது. அவர் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். மேலும் இறுதித் தேர்வு அமைப்பு அவருக்கு அதை செய்ய ஒரு வாய்ப்பை அளித்தது. அவர் தனது தந்தையின் சோர்வான கண்களை பார்த்தபோது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது குடும்பத்தின் நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் இனி இதுபோன்ற சுமைகளின் கீழ் வாழ மாட்டார்கள் என்றும் உறுதி செய்தார். இரவு உணவிற்கு பிறகு நோவா தன்னை மன்னித்து மாடி செல்லச் சென்றார். அன்றைய மன அழுத்தத்தை அவர் கழுவியதால் சூடான நீர் வரவேற்கத்தக்க நிவாரணமாக இருந்தது. குளியலறை கண்ணாடி மூடியது. ஆனால் நீராவி சிதறும்போது நோவாவின் பிரதிபலிப்பு பார்வைக்கு வந்தது. அவர் தன்னை பார்த்து கொண்டார். தனது அழகான அம்சங்களை குறிப்பிட்டு சிசல் செய்யப்பட்ட தாடை, இருண்ட கூந்தல் முடி மற்றும் தீவிரமான நீலக்கண்கள். நல்ல தோற்றம் இருந்த போதிலும் சோர்வு தெளிவாக தெரிந்தது.
மேலும் அவரது பொறுப்புகளின் எடை அவரது வெளிப்பாட்டில் பொறிக்கப்பட்டது. இறுதித் தேர்வு அமைப்பு வழங்கிய வாய்ப்பை அதிகம் பயன்படுத்த நோவா ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். விஷயங்களை திருப்பி தனது குடும்பத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதில் அவர் உறுதியாக இருந்தார். விரைவில் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று அவர் தன்னைத்தானே உறுதியளித்தார். நவுன்பென் தனது மழையுடன் முடித்துவிட்டு பற்களை துலக்கி தனது பைஜாமாக்களாக மாற்றி படுக்கையில் ஏறினார். நாளிலிருந்து சோர்வு அவரை பிடிக்கத் தொடங்கியது. அவர் கண்களை மூடிக்கொண்டு தூக்கத்தை எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். அடுத்த நாள் அதிகாலையின் கடுமையான யதார்த்தத்தை நோவா விழித்தார். அவன் கண்களிலிருந்து தூக்கத்தை தடவி மயக்கத்தை அசைத்தான். முந்தைய நாளின் நிகழ்வுகள் ஒரு புதிய நாளின் வழக்கத்திற்கு அவர் தயாரான போது தொலைதூர நினைவகம் போல உணர்ந்தது. அவர் படுக்கையில் இருந்து நழுவி குளியலறையில் மாறினார். அவரது பற்களின் விரைவான துலக்குதல் மற்றும் அவரது முகத்தில் குளிர்ந்த நீரின் ஒரு ஸ்பிளாஸ் ஆகியவை நீடித்த மயக்கத்தை அசைக்க உதவியது. தனது அணிந்த பள்ளி சீருடையில் ஆடை அணிந்த பிறகு அவர் கீழே இறங்கினார். சமையலறை காலை ஒளியின் மென்மையான மஞ்சள் பளபளப்பில் குளித்தது. கரோலின் ஏற்கனவே எழுந்திருந்தார். காலை உணவை தயாரித்தார். குடும்பத்தின் வழக்கமான கட்டணம். உணவின் எளிமை அவர்களின் நிதி போராட்டங்களை நினைவூட்டுவதாக இருந்தது. ஆனால் நோவா அதற்கு பழகினார். டேவிட் மேஜையில் உட்கார்ந்து ஒரு கப் தேநீரை நர்சிங் செய்தார். அதே நேரத்தில் லிட்டில் எமிலி, அவரது மகிழ்ச்சியான 8 வயது சகோதரி, தனது பிரகாசமான போனிடையில் மற்றும் பிரகாசமான கண்களால் ஆவலுடன் தனது காலை உணவை காத்திருந்தார். காலை எல்லோரும். நோவா தனது இருக்கையை மேசையில் எடுத்துக்கொண்டார். எமிலி ஒரு பரந்த புன்னகையுடன் அவனை பார்த்தாள். அவள் வாழ்த்தில் தலையாட்டியபடி அவளது போனிடையில் துள்ளிக் குதித்தது. காலை, நோவா, கரோலின் ஒரு சூடான புன்னகையுடன் பதிலளித்தார். நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? ஆமாம், நன்றி அம்மா, நோவா பதிலளித்தார். ஒரு கிண்ணத்தை பிடித்து அதில் சில கார்ன்ஃபிளேக்குகளை ஊற்றினார். நான் எமிலியை பள்ளியில் இறக்கிவிட்டு பின்னர் என்னுடையவருக்கு செல்வேன். டேவிட் தனது தேநீரிலிருந்து மேலே பார்த்தார். அவரது முகம் முந்தைய மாலை விட சற்று நிதானமாக இருந்தது. அங்கே கவனமாக இருங்கள். உங்கள் தாயை நினைவில் கொள்ளுங்கள். நான் எப்போதும் உங்களைப் பற்றி பெருமைப்படுகிறேன். எதுவாக இருந்தாலும். நன்றி அப்பா, நோவா சொன்னார். ஆதரவான வார்த்தைகளால் அவரது இதயம் சூடாகியது. அவரது பெற்றோரின் தியாகங்கள் மகத்தானவை என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர்களுக்கு திருப்பிச் செலுத்த விரும்பினார். காலை உணவுக்குப் பிறகு நோவா எமிலிக்கு தனது சிறிய பையுடனும் உதவினார். அவள் பள்ளியை நோக்கி ஒன்றாக நடந்து செல்லும்போது காலை காற்று மிருதுவாக இருந்தது. அது வசதியாக அவனது சொந்தத்திற்கு அருகில் இருந்தது. எமிலி தனது நாளை பற்றி உற்சாகமாக உரையாடினார். அவளுடைய பொன்னிடையில் ஒவ்வொரு உற்சாகமான செய்கையுடன் திசை திருப்பினாள். பள்ளி வாயில்களில் எமிலி தனது நண்பர்களுடன் சேருவதை தவிர்ப்பதற்கு முன்பு நோவாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். நோவா ஒரு கணம் அவளை பார்த்தான். ஒரு புன்னகை அவன் உதடுகளை இழுத்துச் சென்றது. அவள் அவனது வாழ்க்கையின் ஒளி. அவளுடைய மகிழ்ச்சி அவனுக்கு எல்லாவற்றையும் குறிக்கிறது. ஒரு இறுதி அலையுடன் நோவா திரும்பி தனது சொந்த பள்ளிக்குச் சென்றார். அவரது தற்போதைய சூழ்நிலையின் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் கூட பழக்கமான பாதை ஆறுதலடைந்தது. சோர்வின் எச்சங்களை ஒதுக்கித் தள்ளி நோவா பள்ளிக்குள் நுழைந்தார். அவர் தனது முதல் வகுப்பிற்குச் சென்றபோது அவருக்கு உதவ முடியவில்லை. ஆனால் கணிதத்தின் நேரத்தை எதிர்பார்க்க முடியாது. மாணவர்களிடையே இது மிகவும் பிடித்தது அல்ல. ஆசிரியர்தான் வகுப்பை மிகவும் சிறப்பானதாக மாற்றினார். அவர்களின் கணித ஆசிரியரான மிஸ் எலாரா உலகளவில் போற்றப்பட்டார். அவளுடைய குறிப்பிடத்தக்க அழகு, அவளுடைய கூர்மையான புத்தி மற்றும் உண்மையான அரவணைப்புடன் இணைந்து வகுப்பறையில் அவளுக்கு ஒரு சிறந்த இருப்பை ஏற்படுத்தியது. எந்த மாணவரும் அவளுக்கு கீழ்ப்படிய துணியவில்லை. அவளுடைய கவர்ச்சியும் கருணையும் மரியாதையின்றி மரியாதை கட்டளையிட்டன. நோவா கணித வகுப்பறையை நெருங்கிய போது அது வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருப்பதை அவர் கவனித்தார். மண்டபங்கள் காலியாக இருந்தன. வகுப்பறை கதவு அஜார். உள்ளே அடியெடுத்து வைத்து திருமதி எலாரா ஏற்கனவே இருப்பதைக் கண்டார். சில ஆவணங்களை தனது மேசையில் ஏற்பாடு செய்தார். அவள் மேலே பார்த்தாள். அவளது துளையிடும் பச்சைக் கண்கள் அவனை கவலையுடன் சந்தித்தன. குட் மார்னிங் நோவா. அவள் குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் கவலையின் குறிப்பிடத்தக்க தொனியால் நிரப்பப்பட்டது.
நீங்கள் இன்று ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள். காலை. திருமதி எலாரா நோவா பதிலளித்தார். ஒரு ஆடம்பரமான புன்னகையை வழங்கினார். அவளது ஆரம்பகால இருப்பால் அவன் பாதுகாப்பிலிருந்து பிடிபட்டான். நான் நினைத்ததை விட விரைவில் இங்கு வந்தேன் என்று நினைக்கிறேன். திருமதி எலாராவின் வெளிப்பாடு அவர்களுக்கு இடையேயான தூரத்தை மூடியதால் தீவிரமாக வளர்ந்தது. நோவா, நான் உங்களுடன் பேசுவதற்கு அர்த்தம் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு தேர்விலும் உங்கள் தரங்கள் நழுவுவதை நான் கவனித்தேன். நீங்கள் சமீபத்தில் நிறையப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக உண்மையிலேயே அக்கறை கொண்டுள்ளேன். நோவா சங்கடமாக மாறினார். அவரது பார்வை தரையில் விழுந்தது. நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் கடுமையாக சமநிலைப்படுத்துகிறது. என் குடும்பம். நாங்கள் சிரமப்படுகிறோம். அது எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருமதி எலாரா தலையசைத்தார். அவள் கண்கள் பச்சாத்தாபம் நிறைந்தன. உங்கள் நிலைமை சவாலானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். மேலும் அதிக அழுத்தத்தை சேர்க்க நான் விரும்பவில்லை. ஆனால் உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போதே உங்கள் கல்வி முக்கியமானது. மேலும் உறவுகள் போன்ற தனிப்பட்ட விஷயங்கள் உட்பட கவனச்சிதழ்களை ஒதுக்கி வைப்பது முக்கியம். அவளுடைய வார்த்தைகள் மென்மையாக ஆனால் உறுதியானவை. மற்றும் நோவா ஏமாற்றத்தை உணர்ந்தார். அவர் அதை மிகவும் தாமதமாக உணர்ந்தார். ஆனால் அது நன்றாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இப்போது அமைப்பு வைத்திருக்கிறார். திருமதி எலாரா, நான் என்னால் முடிந்ததைச் செய்வேன் என்று அவர் அமைதியாக கூறினார். அவளுடைய பார்வையை சந்தித்தார். உங்கள் கவலையை நான் பாராட்டுகிறேன். அடுத்த போலி தேர்வில் முதல்தை பெறுவதன் மூலம் நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். எல்லாவற்றிலும் இந்த அமைப்பு தனக்கு உதவப் போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் ஒரு தைரியமான அறிக்கையை வெளியிட்டார். திருமதி எலாரா ஒரு உறுதியான புன்னகையை வழங்கினார். அவரது தோளில் ஒரு ஆறுதலான கையை வைத்தார். நீங்கள் பெரிய விஷயங்களுக்கு திறமை வாய்ந்தவர் என்று எனக்கு தெரியும், நோவா. உங்களுக்கு இங்கே ஆதரவு இருப்பதாக நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் உதவி கேட்க தயங்க வேண்டாம். நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதை நாங்கள் காண விரும்புகிறோம். திருமதி எலாரா சொன்னாலும் நோவாவுக்கு இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும் என்று அவள் நம்பவில்லை. ஆனால் அவள் அவனுடைய உறுதியை உடைக்க விரும்பவில்லை. அதனால் அவள் அவனை ஊக்குவித்தாள். நேரம் செல்ல செல்ல வகுப்பு நிரப்பப்பட்டது. மாணவர்களில் ஒருவர் லைலா. பாடம் 4, புத்திசாலித்தனமான உயர்நிலைப் பள்ளி. வகுப்பறை எதிர்பார்ப்பின் அமைதியான சலசலப்பில் குடியேறிய போது திருமதி எலாரா நம்பிக்கையான புன்னகையுடன் முன்னால் நின்றார். மாணவர்களின் வரவிருக்கும் போலி தேர்வுகளுக்கு தயார்படுத்த வடிவமைக்கப்பட்ட அன்றைய பாடத்திற்குள் முழுக்குவதற்கு அவர் தயாராக இருந்தார். கற்பிப்பதற்கான அவரது உற்சாகமும் அவளுடைய மாணவர்களுக்கான அர்ப்பணிப்பும் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவாக தெரிந்தன. ஹலோ வகுப்பு, திருமதி எலாரா தொடங்கினார். இன்று நாங்கள் கடினமான தேர்வு கேள்விகளை செல்லப் போகிறோம். இது உங்கள் வரவிருக்கும் போலி தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துவதாகும். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இறுதித் தேர்வுகள் அடுத்த 2 மாதங்களில் நெருங்கி வருகின்றன. அவள் அறையின் முன்பக்கத்தை வேகப்படுத்தினாள். அவளுடைய பார்வை மாணவர்களின் மீது துடித்தது. இப்போது பயிற்சி செய்வது சிறந்த தேர்வாகும். எனவே நாங்கள் சில சவாலான சிக்கல்களை சமாளிக்கப் போகிறோம். ஒரு செழிப்புடன் அவர் குழுவில் ஒரு கடினமான கேள்வியை எழுதினார். சமன்பாட்டில் x-க்கு தீர்க்கவும். 0e x(x)(2)1. மாணவர்கள் சமன்பாட்டை முறைத்து பார்த்ததால் அறை அமைதியாகிவிட்டது. கேள்வி மிகவும் சிக்கலானது. மாணவர்களில் மிகவும் விடாமுயற்சியுடன் கூட ஒரு சவால். சிலர் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். எந்தவொரு பொருத்தமான சூத்திரங்களையும் நினைவுபடுத்த முயன்றனர். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அவற்றின் ஆழத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அறையின் பின்புறத்தில் அமர்ந்திருக்கும் நோவா திகைப்பூட்டும் உணர்வோடு பலகையில் பார்த்தார். கேள்வியை எவ்வாறு அணுகுவது என்று அவருக்கு தெரியாது. மீதமுள்ள வகுப்பும் இதேபோல் குழப்பமடைவதை அவர் காண முடிந்தது. திடீரென்று பழக்கமான ரோபோ குரலால் அவரது மனம் குறுக்கிடப்பட்டது. டிங். தேர்வு தொடங்கப்பட்டது. தயவு செய்து கவனமாக தேர்வு செய்யவும். விருப்பம் 1, அமைதியாக இருங்கள். எதையும் பெறவும். வகுப்பில் நேரத்தை வீணடிக்கவும். விருப்பம் 2, கேள்விக்கு பதிலளிக்கவும். ஆலவுண்ட் உயர்நிலைப் பள்ளி அறிவை பெறுங்கள். விருப்பம் 3,
கேள்வியைப் பற்றி நகைச்சுவையாகச் செய்யுங்கள். தொடக்க நகைச்சுவை திறமையை பெறுங்கள். தயக்கமின்றி அவர் விருப்பம் 2 ஐ தேர்ந்தெடுத்தார். நான் விருப்பம் 2 ஐ தேர்வு செய்கிறேன். நோவா அமைதியாக முணுமுணுத்தார். டிங். ஆலவுண்ட் உயர்நிலை பள்ளி அறிவு வெகுமதி. அவர் தேர்வு செய்தவுடன் நோவா தனது மனதில் அதிகப்படியான தகவல்களின் வெள்ளம் அதிகரித்ததை உணர்ந்தார். ஒவ்வொரு உயர்நிலைப் பள்ளி விஷயத்திலிருந்தும் கருத்துக்கள், சிக்கலான சிக்கல்களை கையாள்வதற்கான உதவிக்குறிப்புகள் மற்றும் பல்வேறு கணித நுட்பங்களின் சிக்கலான விவரங்கள் அவரது நனவில் பாய்ந்தன. அவர் இப்போது தனது கல்விப் பொருளைப் பற்றிய முன்னோடியில்லாத தெளிவையும் புரிதலையும் உணர்ந்தார். தனது புதிய அறிவில் நம்பிக்கையுடன் நோவா கையை உயர்த்தினார். சைகை உடனடியாக இருந்தது. திருமதி எலாராவின் புருவங்கள் அவனை கவனித்தபடி ஆச்சரியத்துடன் வளைந்தன. ஆம், நோவா, அவள் விசாரித்தாள். அவளுடைய ஆர்வத்தை தூண்டியது. ஒரு இயற்றப்பட்ட வெளிப்பாட்டுடன் நோவா எழுந்து நின்றார். அவர் இப்போது உறிஞ்சிய சிக்கலான விவரங்கள் வழியாக அவரது மனம் ஓடியது. திருமதி எலாரா, நான் கேள்வியை தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். திருமதி எலாரா சந்தேகம் மற்றும் அக்கறையின் கலவையுடன் அவரை பார்த்தார். இதற்கு நீங்கள் பதிலளிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா? அவள் கேட்டாள். நோவா நகைச்சுவையாக இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் என்று அவளுடைய தொனி சுட்டிக்காட்டுகிறது. கேள்வியின் சிக்கலானது நன்கு அறியப்பட்டதாக இருந்தது. வகுப்பறை வளிமண்டலம் பயத்துடன் பதட்டமாக இருந்தது. மாணவர்களிடையே முணுமுணுப்பது, ஒரு சில ஸ்னிகர்கள் மற்றும் கிசுகிசுக்கள் அறையை நிரப்பத் தொடங்கியது. சில மாணவர்கள் தங்கள் நண்பர்களை நோக்கி சாய்ந்தனர். நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டினர். உங்கள் காதலனை பாருங்கள், லயலா, அவர்களில் ஒருவர் ஒரு சக்கிலுடன் கூறினார். அவர் தன்னிடமிருந்து ஒரு நகைச்சுவையை உருவாக்குகிறார். அமைதியாக உட்கார்ந்திருந்த லயலா, அவள் முகம் சங்கடத்துடன் பரப்பதை உணர்ந்தாள். அவள் நோவாவை பார்த்தாள். அவளுடைய ஓம் கரியம் தெளிவாக. அவர் என் காதலன் அல்ல என்று அவள் கூர்மையாக சொன்னாள். அவளுடைய குரல் எரிச்சலின் ஒரு தடயத்தை சுமந்து சென்றது. நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். திருமதி எலாராவின் பார்வை நோவாவின் ஆர்வமுள்ள முகத்திலிருந்து வகுப்பறையின் எதிர்வினைக்கு மாறியது. சிரிப்பும் கிசுகிசுக்களும் சத்தமாக வளர்ந்து கொண்டிருந்தன. மேலும் பெருகி வரும் ஏளனத்தை அவளால் உணர முடிந்தது. நோவாவின் கண்களில் உண்மையான உறுதியைக் கண்டதால் அவளுடைய ஆரம்ப எரிச்சல் மங்கிவிட்டது. பெருமூச்சு விட்டாள். அவன் வெறுமனே சுற்றி விளையாடுவதில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். சரி, நோவா, திருமதி எலாரா தனது குரல் மென்மையாக்குகிறது. பலகைக்கு வந்து உங்களுக்கு கிடைத்ததை எங்களுக்கு காட்டுங்கள். நோவா வகுப்பின் முன்னால் நடந்தார். அவரது இதயம் உற்சாகம் மற்றும் பதட்டத்தின் கலவையுடன் துடித்தது. அவரது வகுப்பு தோழர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதைப் பற்றி அவரால் குறைவாக கவனிக்க முடியவில்லை. அவர்கள் வெறும் வழிப்போக்கர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். எதிர்காலத்தில் அவர்கள் பின்னால் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். முணுமுணுப்பு தொடர்ந்தது. ஆனால் அவர் கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்தினார். அவர் தனது கையில் மார்க்கரை எடுத்துக் கொள்ளும் போது அவர் சமன்பாட்டின் மூலம் முறையாக செயல்படத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியிலும் அவரை வழிநடத்தும் அவரது புதிய அறிவு. நவுன்பென். நோவாவின் தீர்வு பலகையில் வடிவம் பெற்றதால் வகுப்பு திகைத்துப் போன மசைலன்ஸ் நத்தில் விழுந்தது. பிரச்சனையின் சிக்கலானது அவரது துல்லியமான கணக்கீடுகளின் கீழ் வெளிப்பட்டது. திருமதி எலாராவை பிரமித்துவிட்டது. அவரது நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. மேலும் அவர் உண்மையில் சமன்பாட்டை ஏற்கக்கூடிய திறமையுடன் தீர்க்கும் திறன் கொண்டவர் என்பது தெளிவாகியது. திருமதி எலாராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நோவா பிரச்சனையை நிறைவு செய்த போது அவர் மாணவர்களை பார்த்தார். இப்போது ஆச்சரியம் மற்றும் சந்தேகத்தின் கலவையுடன் பார்த்தார். அவர் சீரற்ற கணித சமன்பாடுகளை சரியாக எழுதுகிறாரா? வகுப்பில் மிக குறைந்த தரத்தை கொண்ட மாணவர் உயர்நிலைப் பள்ளி கணிதத்தில் கடினமான கேள்விக்கு பதிலளிப்பதாக நோவா நம்பவில்லை என்று ஒரு மாணவர் கேட்டார். சிறந்த வேலை, நோவா, திருமதி எலாரா கூறினார். அவரது குரல் உண்மையான போற்றுதலால் நிறைந்தது. நீங்கள் பொருளைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான புரிதலை நிரூபித்துள்ளீர்கள். நல்லது.